ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க கேட்டதுதான் ஒரு மொபைல் நம்பரை மட்டும் வச்சு எப்படி அவங்க மொபைலோட கால் ஹிஸ்டரி ஃபுல்லா எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். லைவா டெமோ பண்ணி பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்குன்னா நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு ஒரு டூல் தேவை. அந்த டூலோட இன்ஸ்டாலேஷன்ல இருந்து போயிடலாம். இதுக்காக நான் இந்த இடத்துல யூஆர்எல் எடுத்து வச்சிட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நேரா டெர்மினல் ஓப்பன் பண்ணிருங்க. இந்த இடத்துல Ctrl+Shift+ கொடுங்க. இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா ஃபாண்ட் சைஸை பெருசு பண்றதுக்காக. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு கிளியரா தெரியும். அதனால நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, git clone இந்த வெப்சைட்குள்ள போய் இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து தரும். இந்த ஃபைலுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா, நம்மளுடைய டூலும் அது ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கு. இந்த லிங்கை கரெக்டா போட்டுருங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா டூல் இன்ஸ்டால் ஆகாது, எரர் வர ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா cannot findங்கிற மாதிரி வரும். ஸோ இதை கரெக்டா பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட் குள்ள போயிடலாம். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இது கொடுக்கல, யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்கானா. இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிடி கொடுத்து அதோட ஃபோல்டருக்குள்ள போகணும். இந்த ஃபோல்டருக்குள்ள போறது என்னங்கிற சொல்லிடுறேன். நம்ம டூலை இன்ஸ்டால் பண்ணதும் இந்த நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம போறதுக்கு தான் இந்த சிடி கமெண்ட். சிடிக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டைரக்டரி. நான் ஃபோல்டர்னு சொல்றேன். அப்ப டைரக்டரிக்குள்ள எதுக்கு நான் போகணும்னா, ஃபோல்டரும் டைரக்டரி ஒண்ணுதான். டெர்மினல் ரன் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் தான் நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அதான் இங்க சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துருக்கேன். அதுவும் என்ன இதுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இதுக்குள்ள கொண்டு போன சொன்னா இங்க கொண்டு வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ்க்கு மீனிங் என்னன்னா லிஸ்ட் பண்ணதும் எதுக்காக நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன்னா, எனக்கான எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா இருக்காங்கிறத பாக்குறதுக்காக. இதுல இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் டூல் ரன் ஆகும், இல்லைன்னா டூல் ரன் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா இன்ஸ்டால் ஆயிரும். இன்கேஸ் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா, உங்க காலி லினக்ஸோட வெர்ஷன் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ 2026.1 வெர்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது பழைய வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா இது சப்போர்ட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, ஒர்க் ஆயிரும். இப்ப இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல .pyல இருக்கு. .pyல இருக்கக்கூடிய எல்லாமே பைத்தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் மேக் பண்ண டூல்ஸ். சோ இதை ரன் பண்றதுக்கு நமக்கு பைத்தானோட ஐடி தேவை, அதாவது பைத்தான் கம்பைலர் தேவை. அது காலி லினக்ஸ்ல இன்பில்டாவே இருக்கு. சோ நமக்கு பிரச்சனை கிடையாது. பைத்தான் 3ங்கிறத கொடுத்துட்டு அந்த target.pyங்கிறத டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்ததும் இந்த இடத்துல பவர் மோடுங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்டர் த போன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நம்பர் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா இது லாஸ்டா நாங்க ஆஃபீஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த நம்பர். ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. எவ்வளவு கால் ஹிஸ்டரிஸ் உங்களுக்கு வேணும், அதாவது நிறைய பக்கமா பேசியிருப்பாங்க, அதுல உங்களுக்கு எவ்வளவு கவுண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 கால் ஹிஸ்டரி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நான் சும்மா சொல்லிடுறேன். அதுவும் எனக்கு 10 கால் ஹிஸ்டரி மட்டும் எடுத்து கொடுத்துச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டேட்டா பிரீச் வச்சு தான் ஒர்க் ஆகுது. இதுல இருக்க எல்லாமே ஃபேக்ஸ். ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே நாங்க நெட்வொர்க்ல ஃபயர்வால்ஸ் கனெக்ட் பண்ணி சிஸ்டம்ல கால் மேக் பண்ணது. ஸோ இது எல்லாமே ஃபேக்கா தான் கிடைக்கும். இது டேட்டா பிரீச் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஆனா உங்களோட மொபைல் நம்பர்ஸ் அப்படி கிடையாது, டேட்டா பிரீச் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பவுமே குக்கீஸ்க்கு எதுக்குமே அலோவ் கொடுக்காதீங்க. உங்க கால் ஹிஸ்டரிஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் டேட்டா பிரீச் நடக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதே நம்ம மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியோட கோர்சஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல லான்ச் பண்ணிருப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்திக்கல் ஹேக்கிங் டோர்னமெண்ட்டும் நம்ம ரெடி பண்ணலாமான்னு நான் கேட்டு ஓட் போல் போட்டிருக்கேன். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஓட் பண்ணிருங்க. அதிகமான ஓட் வந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாவே டோர்னமெண்ட் ரெடி பண்ணிடலாம். வின்னிங் கேஷ் பிரைஸ் வைக்கிறதா தான் இருக்குது. அதனால நீங்க அதை பார்த்துட்டு என்னங்கிறத அப்டேட் பண்ணுங்க.